கன்ஃபியூஷன் இறக்கம் ஏறுது மேலே அதெல்லாம் பட்டு அடிக்கிறாங்க. ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. இப்போ இந்த கோயிலை தாண்டி நம்ம ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. மேட்ரியை வந்து சூப்பராக பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஓகே, டேம் வரைக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே சரி நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை சாமி கும்பிட்டு பேனியன் ட்ரீ பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. நம்ம ஸ்ரீசரன் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் தான் ரியல். என்னடா இந்த பக்கம் ஒரு வழி போகுது, அப்படிதான் சொன்னார். குமிஞ்சு தான் போக முடியும் அப்படின்னாரு. அப்படிதான் சொன்னார். புது வித்தையை வந்து நம்ம ஸ்ரீசரன் சொல்லி கொடுத்துருக்காரு. பேகை வச்சு பேகை இடிச்சுக்கிட்டு அப்படியே போடுறாரு. நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோம் அப்படி உட்காந்துட்டு. நான் வந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக சிரிச்சிருப்பீங்க. குமிஞ்சுக்கோ, நல்லா குமிஞ்சுக்கோ. இங்கே பாருங்க எப்படிலாம் பூந்து ரிஸ்க் பண்ணி வராங்க. இல்லை செம்மையாக இருக்குது. சரி, இங்கே குமிஞ்சு போகிற மாதிரி ஒரு சின்ன பாதை வந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த வந்துருச்சுடா ஸ்பாட்டு. அந்த செடிக்கு தெரியுது பாரு. போங்கடா, அப்படியே வந்துடும் இடம். ஐயோ, நாங்கள் வந்து வர்றது பார்க்க பாருங்கள் எப்படி குமிஞ்சு வரேன்னு பாருங்கள். ரொம்ப பயங்கர ரிஸ்காக இருக்குது. பட் ஆனால் செம்ம ஃபன்னு, செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு மட்டும் பாருங்கள். செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த பாறை எப்படி ஏற போகிறன்றதுல தான் இருக்குது. ஓ வழுக்குதியா, எப்படி ஏறுறது? இதை ஏறணும், எப்படி ஏறுறதுன்னு தெரியல. பட் ஏறினா செம்ம அட்வென்ச்சர் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம பாய்ஸ் 2 பேரும் உட்காந்துட்டானுங்க. நம்ம இது வழியாக அந்த மேலே ஏற போகிறோம். அந்த மரம் தெரியுதுங்களா, அந்த மேலே ஏறினா நம்மளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். வெயிட்டாக இருக்கும். ஆனால் அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ரிஸ்க் எடுக்க போகிறேன். சரி, நம்ம இப்போ ஏற போகிறோம். இப்படி ஏறி அப்படியே அந்த பக்கமாக போகணும். கைஸ் ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. பாருங்கள், அந்த ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதா அதில்? அங்கேருந்து இந்த காட்டு வழியாக இங்கே நடந்து வந்து இப்போ மேலே ஏறுறோம். ஓகேவா? இந்த பக்கம் மேலே ஏற போகிறோம் நம்ம இந்த மலையில். ஏன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு மேலே. வெயிட், நான் ஏறும்போது அப்படியே காட்டுறேன். ஓகேவா? பாதி ஏறிட்டோம், இப்போது கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏறிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாய். இந்த பக்கம் ஒரு வழி கிடச்சிருக்கு, ஏறுவோம். ஏய் போட்டு இங்கே வாடும். இங்கே பாருங்க காய்ஸ். ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவலில் ஒரு ஸ்பாட் காய்ஸ் இது. காய்ஸ் இங்கே பாருங்க இந்த வியூவை. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வியூ பாய்ஸ். இங்கே பாருங்களேன், டேம்லாம் எப்படி தெரியுதுன்னு. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase. Guys, at last நம்ம பாருங்க மேலே ஏறி வந்துட்டோம். இந்த வியூவை வந்து நான் கடைசியாக போடுறேன். இந்த இடத்துக்கு மேலே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணுங்க guys. சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் வந்து மறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ஷார்ட்ஸை பாருங்கள்.
இப்போது இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் இங்கே. இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம் பாருங்கள். 2 1 அவ்வளோதான். இனிமேல் கீழே இறங்க வேண்டியதான். போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். see you guys. இது முள்ளாக தான் இருக்குது ஃபுல்லாக, அதனால் பார்த்து போகணும் கைஸ். இந்த ஸ்பாட்டு வேணும்னா மட்டும் ரிஸ்க் எடுத்து தான் போகணும். இதுக்குள்ளெல்லாம் எப்படி வரும் பூந்து போகிறது பாருங்களேன். இதிலெல்லாம் பூந்து தான் வந்தோம் நாங்கள். இப்போ பாருங்கள் எப்படி போக போகிறோன்னு. நான் என் பின்னாடி வராத, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வாடா, அப்போ தான் அந்த செடியெலாம் அடிக்காது மேலே. சும்மா இருக்கு முள்ளுக்கு செடியாக இருக்கு. அவ்வளோதான் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் இறங்குனா அவ்வளோ நல்லது. ஏன்னா வெறும் ப்ரெட்டு மட்டும் சாப்பிட்டு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா 12:20. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக இறங்க முடியும்னு. போகிற வழியில் நான் அப்படியே எடுக்கிறேன் எல்லாத்தையும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், ஏன்னா டயர்டாகிடுச்சு ஃபுல்லாக. ஓகே பாய். இப்போ சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியில் ஒரு இடத்துல தண்ணி காட்டினேன் இல்லையா, அந்த ஓடை மாதிரி குட்டை மாதிரி இருந்தது. அந்த இடத்துலேருந்து தான் இதை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க தண்ணி. இப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஊற்றுனாங்க குடத்துலேருந்து. இங்கே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து தண்ணிக்கு இங்கேருந்து தான் சோர்ஸ். ஆமாம் ஓகேங்களா? நான் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நிஜமாக வந்து அப்படியே ஆரோ வாட்டர் குடித்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பட் அழுக்காக இருக்குது லைட்டாக பார்க்குறது. பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீ கூட டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்குது. ஸோ எனக்கு தெரில, இதுதான் ரொம்ப வருஷமாக குடிக்கிறதா சொன்னாங்க. எப்படி குடிக்கிறாங்கன்னு தெரில. யூஸ்வலாக நம்ம தேங்கி நிற்கிற தண்ணி வந்து குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓடுற தண்ணி, ஆற்று தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமாம், இந்த மேன் மிஸ்ஸஸ் வேர்ல்ட் ஷோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இருக்கிறத வச்சு தான் நம்ம பிடிச்சாக்கணும். ஐயோ முள்ளெலாம் குத்துது உள்ளார. ரொம்ப பாய் பாருங்க, கத்திக்கிட்டே வரானுங்க. அவ்வளோதான், நான் வந்து இறங்க வச்சுட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் இறங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக இறங்கிட்டு கீழே அடிவாரத்தில் நான் வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோவை. ஓகேங்களா? பார்ப்போம். இங்கே பாருங்கள், சீத்தாப்பழம் ட்ரை ஆகி விழுந்துருது. ரொம்ப இங்கெல்லாம் விழுந்துருக்கும், வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. தனியாக நடக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் நீங்கள் தனியாக வரவங்க கூட கொஞ்சம் அவங்க வாய்ஸ் கேட்குற அளவு தூரத்தில் மட்டும் இருந்துக்கிட்டு நடந்துட்டுருங்க. தனியாக நடக்கும்போது அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டும் தனியாக எங்கேயோ காட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி ட்ரை பண்ணுங்கள். பட் லேடிஸு சின்ன குழந்தைங்களாம் வரும்போது ரொம்ப சேஃபாக தான் வரணும். 12:20க்கு இறங்க ஆரம்பித்தேன். இப்போ 12:54. அவ்வளோதான், கிட்டத்தட்ட 1 o'clock ஆகிடுச்சு. 1/2 மணி நேரம் இருக்குது. இன்னொரு 1/2 மணி நேரம் அதுக்குள்ளே இறங்கிடலான்னு நினைக்கிறேன், நிற்காமல் நடந்தால். நான் ஐ கான்டாக்டே கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா ரோட்டை பார்த்து தானே நடக்கணும். இல்லைன்னா கீழே விழுந்துடும். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க அதுக்கு. ஓகேவா? சசியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சாய்ஸ். அண்டு பாருங்கள், ஸ்வெட்டு பாருங்கள் கைஸ். கஷ்டப்பட்டு கீழே வந்து சேர்ந்துட்டேன். 1:28 கரெக்டாக அதே தான். 1 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். ஒரு 12:20 சம்திங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்.
ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 1:28. வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் நான் சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, பை பை. இந்த பையன்தான் கடைசியாக வந்து சேர்ந்துட்டான் எனக்கு அப்புறம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ்லாம் ஒவ்வொருத்தனா வந்துட்டுருக்கானுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். நம்ம இந்த அடிவாரத்தில் வந்து பெருமாள் இருக்கார், அவரை கும்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய்.